28 kilometers per kilogram of CNG, 10 kg CNG tank bootல place பண்ணிருப்பாங்க. ஒரு 5 speed manual gearbox, 6 airbags, ஒரு கம்ஃபர்டபுளான காம்பாக்ட் செடான். இது எல்லாமே ஒரு 10 lakhs பிரைஸ் பிராக்கெட்ல வருதுன்னா அதுதான் இந்த Hyundai Aura CNG. ஸோ இந்த காரோட ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அம்ரிஷ். நம்மளோட மோட்டர்ஸ் நம்ம சேனலில் நம்ம எல்லா கார்ஸோட டிரைவ் அண்ட் வாக் அரவுண்ட் ரிவ்யூஸும் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ வேரியண்டோட கம்பேரிசன் ரிவ்யூமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க கோல்டன் ஹுண்டாய்க்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ எப்பவும் போல் நம்ம இந்த காரில் கொடுத்துருக்க இன்ஜின் பேலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு சிஎன்ஜி வேரியன்ட். ஸோ நமக்கு பூட்டில் சிஎன்ஜி டேங்க் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 1.2 லிட்டர் காப்பா பெட்ரோல் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு மேக்ஸிமம் பெட்ரோல் மோடில் 82 பிஹெச்பி அண்ட் 113 நியூட்டன் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவே சிஎன்ஜி மோட்ல பார்த்தோம்னா நமக்கு 68 பிஹெச்பி அண்ட் 95 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து இந்த காப்பா பெட்ரோல் இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலில் பேனட்டும் வந்து ஓரளவுக்கு வெயிட் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல டிசைன் பார்த்தோம்னா நமக்கு கிராண்ட் ஐட்டன் நியோஸ் மாதிரியே தான் இருக்கு மோஸ்ட்லி பார்த்தோம்னா. ஏன்னா ஆராவும் கிட்டத்தட்ட அதே டிசைன் லாங்குவேஜ் தான் வரும். நமக்கு ரியர்ல போறப்ப தான் கண்டிப்பா நிறைய சேஞ்ச் ஆகும். இந்த கார் பார்த்தோம்னா நமக்கு எஸ்எக்ஸ் வேரியன்ட் தான். ஸோ இதுலயுமே நமக்கு ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளேயே சின்னதாக ஒரு பல்ப் இருக்கு. ஸோ சிட்டி லேம்ப் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அண்ட் ஆல்சோ இண்டிகேட்டருமே நமக்கு ஹாலஜன்ல தான் கொடுக்குறாங்க. பூமராங் ஷேப்ல எல்இடி டிஆர்எல் வந்துருது. நீங்க பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபங்க்ஷனலான ஏர் கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல கிரில் வந்துட்டு ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. Hyundai லோகோ அந்த இடத்துல பெருசா வந்துருது. அதுமே ஒரு சாட்டன் குரோம்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஹுட் பார்த்தோம்னா நமக்கு ஸ்வீப்பிங் டிசைன்ல பண்ணிருக்கிறதுனால நல்ல ஒரு போல்டான ஒரு வைடான ஸ்டான்ஸ் கொடுக்கும் அப்படின்னு Hyundai சைட்ல சொல்றாங்க. இப்போ நம்ம காரோட சைடு ஆங்கிள் பார்க்கலாம். இந்த Hyundai Auraவோட ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு சப் 4 மீட்டர்ல இருக்க ஒரு கார் தான். 2450 mm ஆஃப் வீல் பேஸ். கிட்டத்தட்ட கிராண்ட் ஐட்டன் நியோஸ்க்கும் இதுக்கும் சேம் வீல் பேஸ் தான் வரும். 165 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். டயர் சைஸ் பார்த்தோம்னா 15 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துறாங்க. இதோட சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 175/60 ஆர் 15 inch வீல்ஸ் வந்துருது. அண்ட் இந்த அலாய் வீலோட டிசைனுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஓஆர்எம்ஸ் பார்த்தோம்னா நமக்கு பாடி கலர்லேயே கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டருமே நமக்கு எல்இடியில் வந்துருது. டோர் ஹேண்டில் நமக்கு குரோம்ல கொடுத்துறாங்க. ஃப்ரண்ட் 2 டோர் ஹேண்டிலுமே நமக்கு குரோம்ல வந்துருது. ஒரு ஷார்க்ஃபின் ஆண்டனா கொடுத்துட்றாங்க. ஸோ ரியரில் பார்த்தோம்னா நமக்கு அந்த ஃப்ளோட்டிங் ரூஃப் அப்பியரன்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். அது வந்து செடான் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு பிளாக் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் டிசைன் சப்ஜெக்டிவ் தான். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் எனக்கு வந்து பர்சனலாக ஒரு ஃப்ளூயிடிக்கான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ இப்போ நம்ம காரோட ரியர் ஆங்கிள் பார்க்கலாம். ஸோ ரியரில் பார்த்தோம்னா நமக்கு இந்த காரில் எல்இடி டெயில் லேம்ப் செட்டப் கொடுக்குறாங்க. பட் பிரேக் லேம்ப்ஸ், ரிவர்ஸ் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு ஹாலஜனில் தான் வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சி ஷேப்பில் ஒரு எல்இடி டெயில் லேம்ப் வந்துருது. அண்ட் ஆரா அப்படிங்கிற பேஜிங் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒரு ஸ்பாய்லரும் இந்த இடத்துல வந்துருது. ஸோ இது கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஹை மவுண்டட் ஸ்டாப்லாம் வந்துருது. நார்மலாக நமக்கு அந்த இடத்துல வரும். அது வந்து நமக்கு ஸ்பாய்லர்லையும் கொடுத்துட்றாங்க. நமக்கு டிஃபாகர் இந்த வேரியண்ட்ல வந்துடும். சிஎன்ஜிங்கிற பேஜிங் பண்ணியிருக்காங்க. 2 பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். அண்ட் ஆல்சோ கீழே பார்த்தோம்னா பம்பர்ல 2 ரெஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. பம்பருமே லோயர் போர்ஷன் பார்த்தோம்னா ஒரு மேட் பிளாக் கலர்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமராவும் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல நீட்டாக டக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பூட் ஓப்பன் பண்ணால் நம்ம ஃப்ரண்ட்ல போயிட்டு தான் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டெயில்கேட் ஓப்பனர் அவங்க கொடுக்கல. ஸோ நம்ம ஒன்றும் அப்படி ஓப்பன் பண்ணோம், இல்லை நம்ம கீ யூஸ் பண்ணி கூட பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பூட் பார்த்தோன்னா நமக்கு 403 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் நமக்கு இந்த காரில் வந்துடும். பட் சிஎன்ஜி டேங்க் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் வந்து அது எடுத்துக்குது. பட் இருந்தாலுமே இது செடான் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கிடைக்குது. சிஎன்ஜி டேங்க் இருந்துமே நமக்கு லக்கேஜ் வந்து கொஞ்சம் வைக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. அண்ட் இதுக்கு அடியில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்பேர் வீலுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்கு. இதோட சைஸ் பார்த்தோம்னா 160/70 ஆர் 14 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. கார் வந்து 15 inch அலாய் வீல்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம காரோட ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டோர் ஹேண்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர்ஸ் நல்லா வைடாகவே ஓப்பன் ஆகுது. ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் காம்பினேஷன் தான் இன்டீரியர் ஃபுல்லாகவே. நமக்கு இந்த இடத்துல ஒரு பேட்டர்னுமே பண்ணியிருக்காங்க. ஒரு சாட்டன் குரோம்ல டோர் ஹேண்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. அண்ட் ஆல்சோ பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. சீட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஒரு பெய்ஜ் தான், ஃபுல்லாகவே பெய்ஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒயிட்டிஷ் ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது. ஸோ இன்டீரியர் பார்த்தோம்னா ஸோ நம்ம கொஞ்சம் இறங்கி உள்ள வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது செடான் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பொசிஷனிங் தான் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்தப்புறம் லெக்ரூம் நீரும் நல்லா தாராளமாகவே இருக்கு. நமக்கு மேக்சின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அனத்தை சப்போர்ட் பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரெச் ஆகுது. ஹெட்ரூம் பார்த்தோம்னாலும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'8". ஸோ எனக்கு ஹெட்லாம் டச் ஆகலை, நல்லா தான் இருக்கு. அண்ட் கொஞ்சம் சாஞ்சு உட்கார மாதிரி இருக்கு. அந்த சீட்டோட ரிக்ளைன் ஆங்கிளே நல்லா பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் கிராண்ட் ஐட்டன் நியோஸ்லேயே அந்த ரிக்ளைன் ஆங்கிள் எனக்கு பிடிக்கும். இதுலையுமே நல்ல ஒரு ரிக்ளைன் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அதனால நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கு. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துறாங்க. ஆர்ம் ரெஸ்ட்டுமே இந்த கார் நமக்கு வந்துருது. 2 கப் ஹோல்டர் இதில் கொடுத்துட்றாங்க. 2 பேர் தாராளமாக உட்காரலாம். 3 பேர்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கேபின் வந்து கொஞ்சம் நேரவாக தான் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு கேபின் லேம்ப்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஹாலஜனில் தான் வருது. இது எஸ்எக்ஸ் வேரியன்ட். ஸோ டாப் எண்ட் வேரியன்ட் தான். சிஎன்ஜியில் டாப் எண்ட் வேரியன்ட். அண்ட் இதில் பார்த்தோன்னா எனக்கு ரியரில் ஏசி வென்ட் கொடுத்துட்றாங்க.
ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் மட்டும் நமக்கு இந்த இடத்துல வந்துருது. ஸோ ஓவராலாக ரியா சீட் ஸ்பேஸ் வந்து நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. இந்த ஹியூண்டை ஆரா 2 பேருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் இதுதான் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட். இது கிட்டத்தட்ட கிராண்ட் ஐட்டன் நியோஸ் அண்ட் எக்ஸ்டர் மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா அதே பிளாட்ஃபார்மில் தான் வருது. ஒரு காப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த காரோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோன்னா நமக்கு 10.95 lakhs வருது. எஸ்என் எஸ்எக்ஸ் வேரியண்ட்டில் வரும். எஸ் வேரியன்ட் பார்த்தோன்னா நமக்கு 10,08,000 rupees அதில் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு ரெக்வஸ்ட் சென்சருமே வந்துருது. இதில் கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுமே கொடுத்துட்றாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் நமக்கு இந்த இடத்துல பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. லாக்கிங் அன்லாக்கிங் டெடிகேட்டடாக ஒரு பட்டன் இருக்குது. சைல்ட் லாக்கான ஃபங்க்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே டோர் ஹேண்டில் அதே மாதிரியே தான் இருக்குது. டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டுக்கு நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷனுமே வந்துடும். அண்ட் பூட் அண்ட் நம்ம ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கான டாகுல் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலர் வந்துருது. சிஎன்ஜி அண்ட் பெட்ரோல் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் இந்த இடத்துல வந்துருது. இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. ஏசி வென்ஸ் ஒரு டர்பைன் ஸ்டைலில் இருக்குது. ஸோ நம்ம உள்ளே வரலாம். டிபிக்கல் ஹியூண்டையோட ஸ்டியரிங் வீல் தான். ஒரு நார்மலான ஒரு ஸ்டியரிங் வீல் வந்துருது. இந்த கார் நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வராது. எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணதுக்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. லெஃப்ட் சைடில் நமக்கு அந்த மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ட்ராக் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நமக்கு ஒரு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்ல டாக்கோமீட்டர் வந்துருது. ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துறாங்க. சென்டரில் ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே வந்துருது. அதில் பார்த்தோன்னா நமக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துறாங்க. அண்ட் இதை நம்ம டாகிள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு டோர் லைட்ஸ் அண்ட் சர்வீஸ் இன்டர்வல், அதர் ஃபீச்சர்ஸ், லாங்குவேஜ், ரீசெட், இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. இது தவிர நமக்கு ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் டு எம்டி அண்ட் இந்த டைம் அதெல்லாம் வந்துருது. ஸோ நல்லாவே கிறிஸ்பாக இருக்குது. நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த காரில் நமக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் அதெல்லாம் கொடுக்கல. ஸோ இது சிஎன்ஜி வேரியண்ட்னால நமக்கு கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோன்னா நமக்கு ஒரு 8-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம். இதுலேயுமே நம்ம ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே ஒயர் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா ஆல் மெனுஸில் போயிட்டோம்னா நமக்கு இதில் டிபிக்கல் ஹியூண்டைல வர ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுலேயும் நமக்கு வந்துருது. ஹேண்ட் பிரேக்கில் இருந்தால் நமக்கு டிஆர்விஎம் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்விஎம் ஒர்க் ஆகும். நம்ம டிரைவ் அப்போ கூட ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஃபோன் ப்ரொஜெக்ஷன், வாய்ஸ் மெமோ, ரேடியோ, குவைட் மோட் செட்டிங்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. மேனுவலும் நம்ம மொபைல்லேயே பார்த்துக்கலாம். செட்டிங்ஸில் போயிட்டோம்னா சவுண்ட், டிவைஸ் கனெக்ஷன், டிஸ்பிளே பட்டன், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துருது. நம்ம வேணா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் ஆகிக்கும் டே அண்ட் நைட்டுக்கு. அண்ட் ப்ளூ லைட் ஃபில்டர் கொடுக்குறாங்க, ஸ்க்ரீன் சேவர். ஸோ எல்லாமே நம்ம ஹியூண்டை காரில் பார்க்குறது தான். அண்ட் பட்டன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ரேடியோ, மீடியா, ஃபேவரட்கான பட்டன், நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ரௌன் கலர் ட்ரீட்மெண்ட் வந்து இந்த ஆரால எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு அப்பீல் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துலையுமே ஒரு பேட்டர்ன்லாம் பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. இந்த காரில் நமக்கு க்ளோ பாக்ஸ்க்கு கூலிங் ஃபங்க்ஷனுமே வந்துருது. அது ஒரு நல்ல விஷயம். நல்ல டீசென்டான ஒரு சைஸில் இருக்கு. 6 ஏர்பேக்ஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். ஏசி வென்ட்ஸுமே நமக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஏசி பார்த்தோம்னா மேனுவல் ஏசி தான் வரும். ஆட்டோமேட்டிக் ஏசி இந்த காரில் நமக்கு வராது. அண்ட் இந்த இடத்துல நமக்கு ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட், ஒரு USB-A, ஒரு USB-C சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துட்றாங்க. சிஎன்ஜிக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவல் மட்டும்தான். அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு 2 கப் ஹோல்டர் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுவுமே நமக்கு வந்துருது. இதுதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. நம்ம லாக்கிங், அன்லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுமாதிரி டிபிக்கல் ஹியூண்டையோட ஃபேஷனில் தான் இருக்குது. ஒரு மேனுவலான ஹேண்ட் பேக் வந்துருது. இந்த இடத்துலையுமே நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் IRVM இந்த வேரியண்ட்டில் நமக்கு கிடையாது. மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு மைக்ரோஃபோனுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. அண்ட் ஆல்சோ நமக்கு ஒரு கேபின் லாம்ப்ஸுமே இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான எக்ஸ்டீரியர் இன்டீரியர் டீட்டெயிலிங் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த காரை ட்ரைவ் பண்ணி இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ வைஸ் நம்ம இந்த ஆரா சிஎன்ஜி டிரைவ் எடுக்கலாம். இது வந்து இப்போ சிஎன்ஜி மோடில் தான் இருக்குது. ஹேண்ட் பிரேக் டவுன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கலாம். ஸோ இந்த கார் பார்த்தோம்னா ட்ரைவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா எல்லாமே லைட் கண்ட்ரோல்ஸ் தான். ஸ்டியரிங் ரொம்ப லைட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ கியர் பாக்ஸுமே நல்ல ஸ்லிக் ஷிஃப்டிங்காக இருக்குது. நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கிளச்சோட ஆக்ஷனுமே ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. 165 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஓகே தான் இந்த காருக்கு. ஸோ நான் இப்போ கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ண எனக்கு பெருசாக எந்த திரும்பி தட்டுற மாதிரி ஃபீல் ஆகலை. ஸோ இதே பார்த்தோம்னா நமக்கு மேக்ஸிமம் 68 bhp அண்ட் 95 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் காப்பா பெட்ரோல் இன்ஜின் இந்த காரை நமக்கு வந்துடுது. இப்போ நான் சொன்ன அந்த பவர் பார்த்தோம்னா சிஎன்ஜி மோடில் இது ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இதுவே பெட்ரோல் மோட்டில் பார்த்தோம்னா நம்ம நார்மலாக கிராண்ட் ஐட்டன் நியோஸ் அண்ட் எக்ஸ்டர் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி நமக்கு 83 bhp அண்ட் 113 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா அடிக்குவேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம 80 ரீச் ஆகிட்டோம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா சேம் கிராண்ட் ஐட்டன் நியோஸோட பிளாட்ஃபார்மாகவே இருந்தாலும் இந்த செடான்னு வர்றப்போ அதோட சின்ன ஒரு டிரைவிங் டைனாமிக்ஸ் எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி கிராண்ட் ஐட்டன் நியோஸோட ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா நான் கார்த்தரேன் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுவும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஹார்டான சஸ்பென்ஷன் செட்டப் தான் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி இதில் வந்துட்டு நமக்கு சிஎன்ஜி டேங்க்லாம் இருக்குது.
ஸோ அதனால் அதோட வெயிட்டை வித்ஹோல்ட் பண்ணுறதுக்காக நமக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் சஸ்பென்ஷன் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் வந்து எனக்கு சின்னதாக ஒரு ட்ரைவிங் ஃபீல் தெரியுது கம்பேர் டு கிராண்ட் ஐ 10 இயர்ஸ். ஸோ அதில் அதான் சொல்ல வந்தேன், அந்த செடான் அப்படிங்கிறதுனால சின்னதாக ஒரு ஃபீல் நமக்கு இருக்குது. ஸோ நார்மலாக பார்த்தோம்னா இப்போ நம்ம பெட்ரோல் மோடில் ஓட்டிட்டு சிஎன்ஜி மோடில் வேறு கார்ஸ் ஓட்டுறப்போ கார் வந்து ரொம்ப சைலண்ட் ஆகும். சிஎன்ஜி மோடில் வந்து ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கும். பட் இந்த ஆரா சிஎன்ஜியில் என்னால் ஃபீல் பண்ண முடியல அதை. ஏன்னா எனக்கு இந்த 1.2 லிட்டர் கப்பா பெட்ரோல் இன்ஜினையும் பயங்கர ரிஃபைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியல. பட் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. ஆனால் பவர் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி மோட் மாற்றி ஓட்டுறப்போ ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இனிஷியல் ஆர்பிஎம்ஸில் நமக்கு பவர் வந்து லீனியராக தான் வருது இந்த சிஎன்ஜி மோடில். பெட்ரோல் மோடில் நமக்கு அடிக்குவேட்டான ஒரு பவர் இருக்கும். கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்லிக் ஷிஃப்டிங்காக இருக்குது, ரொம்ப லைட்டாக கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி காராக இருந்தாலுமே 100% நீங்கள் சிஎன்ஜிலே ட்ரைவ் பண்ணாலும் அந்த இன்ஜினோட லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். இப்போ ஒரு 80% நீங்கள் சிஎன்ஜியில் ஓட்டுறீங்கன்னா ஒரு 20%ஆவது பெட்ரோலில் ஓட்டுங்க. அப்போ தான் அந்த இன்ஜினோட லைஃப் வந்து நல்லா பேலன்ஸ் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். எஃபர்ட்லெஸ் கைஸ். இதில் ஆக்சுவலாக நமக்கு பெட்ரோலில் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் கொடுக்குறாங்க. 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 5 ஸ்பீட் ஏஎம்டி வரும். இந்த சிஎன்ஜியில் பார்த்தோன்னா நமக்கு மேனுவல் மட்டும் தான் கொடுக்குறாங்க. லைக் டாட்டா மாதிரி நமக்கு இன்னும் அந்த ஏஎம்டி வரல. பட் அது ஆப்வியஸ்லி தேவையில்லை. சிஎன்ஜியில் யாரும் ஏஎம்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி இப்போ டியாகோ ஏஎம்டி அண்ட் டிகர் ஏஎம்டி வந்துருச்சு. அதுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் இருக்க மாதிரி தெரியல. அண்ட் ஆல்சோ அதில் ஏஎம்டி இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சிஎன்ஜியில் பவர் கம்மியாக தான் இருக்குது. இதில் என்னமோ ஏஎம்டி வந்தால் நமக்கு இன்னுமே அந்த பவர்லாக நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ மேனுவலே ஓகே தான், ட்ரைவ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். எஃபிஷியன்சி பற்றி பேசுகிறப்போ நமக்கு வந்து 28 கிலோமீட்டர்ஸ் ஏஆர்ஐலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ஸ் வயலில் நமக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி வந்து இந்த காரில் நல்லாயிருக்கு. ஸோ நல்லா மெச்சோர்டான ஒரு சஸ்பென்ஷன் டியூனிங் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைவேஸ்க்கு நல்லாயிருக்கு, நல்லா கம்போஸ்டாக போகுது ஹை ஸ்பீட்ஸில் போகிறப்பவும் கூட. கண்டிப்பாக செடானுங்கிறதுனால எனக்கு சின்னதாக ஒரு டிரைவிங் ஃபீல் எனக்கு தெரியுது, நல்லாயிருக்கு ஓட்டுறதுக்கு. அண்ட் ஆல்சோ ஸ்பேஸ்னு பார்த்தோம்னாலும் நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுக்குது. 28 கிலோமீட்டர்ஸ் ஏஆர்ஐலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. நம்ம ரியலிஸ்டிக்காக பார்த்தோம்னா ஒரு 26, 25, 24 அதெல்லாம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பெர் கிலோகிராம் ஆஃப் சிஎன்ஜி நான் சொல்கிறது. அண்ட் பெட்ரோலுக்கு பார்த்தோம்னா 20 கிலோமீட்டர் per லிட்டர் கிளைம் பண்ணுறாங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு 15-14 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிட்டிக்குள்ளே ஓட்டணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஹைவேஸில் வந்து நம்ம செடேட்டிவ் ஓட்டணும்னா ஒரு 15 to 16 தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கார் பையராக இருந்தாலுமே கூட இந்த கார் ஓட்டுறது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்காது, ரொம்பவே லைட்டாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தோம்னா நமக்கு 10 கிலோகிராம் ஆஃப் சிஎன்ஜி டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. நம்ம ஒரு 25 கிலோமீட்டர்ஸ்னு பர் கிலோகிராம் ஆஃப் சிஎன்ஜிக்கு ஆவரேஜாக வச்சுக்கிட்டாலுமே ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் அட் ஃபுல் டேங்க் ஆஃப் சிஎன்ஜியில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ சிஎன்ஜி ஸ்டேஷனுமே இப்போ வந்து நிறைய நம்ம தமிழ்நாட்டில் பில்ட் பண்ணிட்டு வராங்க. இது ஆக்சுவலாக ரன்னிங் காஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக வரும். நம்ம ஆல்ரெடி ஆல்ட்ராஸ் ஐசிஎன்ஜியோட ஒரு டீட்டெயிலான ஒரு மைலேஜ் டெஸ்ட் வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா நான் கார்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அது பார்த்தோன்னா நமக்கு கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் per கிலோகிராம் ஆஃப் சிஎன்ஜிக்கு நமக்கு கிடச்சிது. அது ஆக்சுவலாக நம்ம நிறைய ட்ரைவ் பண்ணோம். ஒரு ஃபுல் டேங்க் ஆஃப் சிஎன்ஜி வச்சுட்டு நம்ம ட்ரைவ் பண்ணதுக்கு நமக்கு அவ்வளோவே கிடச்சிது, பரவாயில்ல. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோன்னா நமக்கு ரன்னிங் காஸ்ட் வந்து இது ரொம்பவே கம்மியாக வரும். அண்ட் சேஃப்டி வைஸ் பார்த்தோன்னா நமக்கு இந்த காரில் 6 ஏர்பேக்ஸ் வந்துடும், ஏபிசிபிடி கொடுத்துறாங்க. அண்ட் வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங் அதெல்லாம் வந்துடுது. பாருங்க, நம்ம ஒரு 100ல் போயிட்டுருக்கோம். நான் டக்குன்னு ஒரு டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறேன் லெஃப்ட் லைனுக்கு. ஸோ அது பெருசாக நம்மளை உள்ளே இருக்கிறவங்களுக்கு அது பெருசாக அந்த ஃபீலை கொடுக்கல. உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். இப்போ நம்ம பெட்ரோல் மோட் கூட ஷிஃப்ட் பண்ணலாம். ஸோ பெட்ரோல் மோட் சேஞ்ச் ஆயிடுச்சு, இதை நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் நான் சொன்னேன், பெட்ரோல் மோடுக்கும் சிஎன்ஜி மோடும் ஷிஃப்ட் பண்ணால் எந்த மோடில் இருக்குன்னே தெரில. ஏன்னா அந்த ரிஃபைன்மெண்ட் வந்து நமக்கு பெட்ரோல் இன்ஜின்லேயுமே பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து எனக்கு சின்ன ஒரு அக்ரெசிவ்னஸ் தெரியுது பெட்ரோல் மோடில். ஒரு கியர் டவுன் பண்ணி பார்ப்போம். 4th கியர் போட்டேன். எஸ், கண்டிப்பாக அந்த புல் இருக்குது. ஒரு குயிக்கான ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ பெட்ரோல் மோடில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, அடிக்குவேட்டாக இருக்குது. இதில் நம்ம ஒரு யூ-டர்ன் எடுத்துப்போம். பிரேக்கிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணுறேன், நல்லா இருக்கு. நல்ல ஒரு பிரேக்கிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு டோட்டலாகவே இப்போ 4 கார்ஸ் தான் இருக்குது.
இப்போ எஸ்யூவி செக்மெண்ட் மட்டுமே பூம் ஆகிட்டு இருக்க இந்த டைமில் செடான்ஸ்லாம் வந்து உண்மையிலே அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த செக்மெண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு இந்த ஹியூண்டை ஆரா இருக்குது, டாடா டிகார் இருக்குது, ஹோண்டா அமேஸ் இருக்குது, அண்ட் ஆல்சோ மாருதி சுக்கியில் டிசையர் இருக்குது. இப்போ டிசையர் கூடிய சீக்கிரம் ஃபேஸ் லிஃப்ட் வரப்போகுது. ஸ்டியரிங் வீலுமே ஈஸியாக ரீசென்ட் ஆச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு இந்த காரில் பிடிச்சது என்னென்னு பார்த்தோம்னா, இந்த காரோட கொடுக்குற அந்த சின்ன ஒரு டிரைவிங் ஃபீல் அண்ட் ஆல்சோ இந்த கம்ஃபர்ட், இது மட்டும் இல்லாமல் ஈஸ் ஆஃப் டிரைவிங் உண்மையிலே இந்த காரில் இருக்குது. வாரண்டின்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த காருக்கு 3 years or 1 lakh kilometers வாரண்டி வந்துடும். ஆக்சுவலி இந்த ஹியூண்டையோட 1.2 லிட்டர் காப்பா பெட்ரோல் இன்ஜினில் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்ன அப்படின்னா 3000 RPMகிட்ட ஸ்லைட்டாக ஒரு புல் தெரியும். ஸோ அது இந்த இன்ஜினோட நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் லோயர் எண்ட் அண்ட் மிட் ரேஞ்சில் லீனியராக இருக்க பவர் பார்த்தோன்னா 3000 RPM வர்றப்ப ஸ்லைட்டாக ஒரு புல் நம்ம கொடுக்கும். அது ஹைவேஸ் ஓட்டுறப்போ உண்மையிலே நல்லா என்ஜாயபுளாக இருக்கும். கேபின் இன்சுலேஷனுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க, நான் 100ல் போயிட்டுருக்கேன். இந்த மாதிரியான ஸ்பீட்ஸ்லையுமே எனக்கு பெருசாக நாய்ஸுங்கிறது உள்ளே ஃபில்டர் ஆகலை. இந்த டயர் நாய்ஸ் மைல்டாக கேட்குது, விண்ட் நாய்ஸ் அது ஏபிஎல்லேருந்து வர்றது தான். ஸோ அது சின்னதாக ஒரு நாய்ஸ் மட்டும் நமக்கு கேட்குது. மிச்சப்படி பெருசாக எந்த இடத்துலையும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. நமக்கு ஓஆர்எம்ஸ்லாம் நல்லா சங்கியாக கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது. ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்குமே எஃபர்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு பெருசாக டைமென்ஷன்ஸ்லாம் அவ்வளோ லாங்காக இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம எஃபர்ட்லெஸ்ஸாக ஓட்டலாம். அண்ட் ஆல்சோ ஹைவேஸ்க்குமே பார்த்தோன்னா நமக்கு நல்லா தான் இருக்குது. நமக்கு டெட் பெடலுமே நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்ல ஒரு விஷயம். பட் இந்த செக்மெண்ட்டில் ஹியூண்டை ஆரா பார்த்தோன்னா ஒரு அண்டர் ரேட்டட் காராக தான் இருக்குது. ஸோ நானுமே ஆக்சுவலாக ரொம்ப நாள் பிளான் எனக்கு ஆரா வந்துட்டு ஒரு ட்ரைவ் பண்ணும், எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபைனலி இன்றைக்கி தான் நமக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. நல்லா தான் இருக்குது. ஏன் வந்து இது அண்டர் ரேட்டட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நல்ல ஒரு டிரைவிங் ஃபீல் இருக்குது, நல்ல ஒரு எஃபிஷியன்சி இருக்குது. சிஎன்ஜியில் 6 ஏர்பேக்ஸ் இப்போ பேசிக் வேரியண்ட்லேருந்தே ஹியூண்டை ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட லைனப் எல்லாத்துலேயுமே 6 ஏர்பேக்ஸ் வந்து இப்போ பேசிக்காகவே வந்துடும். பார்ப்போம். இப்போதைக்கு எதுவும் பெருசாக மேஜராக அப்டேட் வர்ற மாதிரி எதுவும் நியூஸ் இல்லை ஆராக்கு. மேபி டிசையர் அண்ட் அமேஸ்க்கு வந்தால் இதுக்கும் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நமக்கு ஒரு பிரிட்ஜ் வருது, கொஞ்சம் பேட் ரோட். இந்த இடத்துல நமக்கு அந்த ஹார்டான சஸ்பென்ஷனை ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ பிரிட்ஜில் இதில் எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ஸ் இல்லை. இதுக்கு மேலே வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒரு லெஃப்ட் கார்னரு பிரிட்ஜ் மேலேயே 80 பக்கமாக எடுத்துகிட்ருக்கேன். நல்லா கம்போஸ்டாக இருக்கும். 100 to 120 நீங்கள் தாராளமாக க்ரூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த ஸ்பீட்ஸ்லுமே கூட நமக்கு அந்த இன்ஜின்லேருந்து நாய்ஸ் பெருசாக கேட்கல. ஸோ இந்த இடத்துல அந்த எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ஸ் வருது. ஸோ மைல்டாக நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியுது. க்ராஸ் பண்ணோம் நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ 60-70 பக்கமாக போயிட்டுருக்கோம். பட் இந்த ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் தான் நம்ம ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணுறப்போ நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. ஸோ இதுதான் கைஸ் இந்த ஹியூண்டை ஆரா சிஎன்ஜியோட ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டார்ஸ் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care, bye bye and drive safe.